மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகே, விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடத்துல ஜெயிச்சு பல பேரோட ஆதரவு பெற்று தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆன உடனே விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர், விஜய் தான் அடுத்த ஜெயலலிதா, விஜய் தான் அடுத்த கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த நெரேட்டிவ் போயிட்டே இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடோட முதலமைச்சர். 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இந்தியாவோட பாரத பிரதமர் மோடி இல்லை, இந்தியாவோட பாரத பிரதமர் ஆக போகிறது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இன்னைக்கு இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட நண்பா, நண்பி, தோழா, தோழிஸ் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் சும்மா மாசா நரேட்டிவை செட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த எம்ஜிஆர், அடுத்த ஜெயலலிதா, அடுத்த கருணாநிதி, அடுத்த இந்தியாவோட பிரதமர் மோடிக்கே இவர் தான் போட்டி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கே இவர் தாங்க போட்டி அப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ண காலமெல்லாம் போய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை கடவுளோட குழந்தையா, ஜீசஸோட சைல்டா முன்னிறுத்துறதுக்கு இப்போ ஒரு புது விதமான நரேட்டிவை திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் கையில் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் தளபதி கர்நாடகாவுக்கு போய் அங்கே இருக்க கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட பேசி காவிரி நீரை வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நாங்களாம் காத்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் கர்நாடகாவுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு. அதனால் எங்கள் தளபதி கர்நாடகாவுக்கு போகல. ஆனால் எங்கள் தளபதி கடவுளோட குழந்தையாக இருக்கிறதுனால, ஜீசஸோட சைல்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்களா, தண்ணி தரமாட்டேன், கண்டிப்பாகவே தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொன்னாங்க. ஆனால் எங்கள் தளபதி கடவுளின் குழந்தையாக இருக்கிறதுனால, கடவுளோட ஆசீர்வாதம் எங்கள் தளபதிக்கு இருக்கிறதுனால கர்நாடகாவில் மழை கொட்டுன்னு சொல்லி கொட்டுச்சு. அதனால் கர்நாடக அரசாங்கமும் வேற வழி இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, இது தாங்க பவர்ன்றது, கடவுளின் குழந்தையோட பவரை பார்த்தீங்களா. எங்கள் தளபதி நேரில் போனாலும் தண்ணி வரும், நேரில் போகலனாலும் தண்ணி வரும், அவர் நின்னாலும் தண்ணி வரும், நிற்கலனாலும் தண்ணி வரும். ஏன்னா எங்கள் தளபதி ஒரு மனிதர் இல்லை, அவர் கடவுளோட மறு அவதாரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவை சும்மா அப்படியே தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் தான் கடவுளோட குழந்தையாச்சே, அவர் கடவுளோட குழந்தையாக இருக்கிறதுனால எதுக்கு கர்நாடகாவில் மழை பெஞ்சு அங்கேருந்து தண்ணியை திறந்து விட்டு தமிழ்நாட்டில் மழை பெய்ய வைக்க சொல்லுங்க அவங்க தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. அப்படி அவங்க எல்லாரும் விமர்சித்த உடனே கடவுளின் குழந்தையான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு முறை கடவுள் கண்ணை திறந்து அவரை கிண்டல் பண்ண எல்லா எதிர்கட்சிகளோட முகத்திரையும் கிழிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் மழை பெய்யுது, சும்மா அடமழை அடித்து தள்ளுது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏரிகள்லையும் தண்ணீர் வர தொடங்கிடுச்சு, குளங்கள்லாம் ரொம்ப தொடங்கிடுச்சு, ஆறுகள்லாம் தண்ணி வர தொடங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் தான் கடவுள் தான் விஜய் அப்படின்ற ஒரு நரேட்டிவை ரொம்ப ஸ்ட்ராங்கான வகையில் இப்போவே செட் பண்ண தொடங்கியிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை கடவுளின் குழந்தையாக சித்தரிக்கிறத வச்சுக்கிட்டு பல பேர் சோஷியல் மீடியாவில் பல ஃபன்னான மீம்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீம்ஸில் பல மீம்ஸை பார்க்கும்போது அப்படியே நம்ம சிரிக்கலாம், வயிறு வலிக்கிற அளவுக்கு, கண்ணில் இருந்து தண்ணி வர அளவுக்கு நம்ம சிரிக்கலாம். அதில் ரொம்பவே ஃபேமஸான மீம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே படிக்காதன் படத்தில் நம்ம விவேக் அவர்கள் ஒருத்தரை எட்டி உதைப்பார், அவர் கையில் இருக்க பழுப்பு போயிட்டு கரண்ட் கம்பியில் பட்டு அவர் காலி ஆகிடுவார். ஆனால் அதை மையமாக வச்சுக்கிட்டு விவேக் அவர்கள் பெரிய டான் ஆகிடுவார். படிக்கட்டில் ஏறுவார், படிக்கட்டில் இறங்குவார். அவர்கிட்ட வந்து உங்களை நம்பி வந்திருக்க மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கூட இருக்கவங்க 2 பேருக்கு என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணலை, அதே தான் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரியே திரு விஜய் அவர்கள் படிக்கட்டில் ஏறுறாரு, படிக்கட்டில் இறங்குறாரு, பஸ்ஸில் போகிறாரு, பஸ்ஸை விட்டு இறங்குறாரு, மெட்ரோவில் போகிறாரு, மெட்ரோ விட்டு இறங்குறாரு, தொழிற்சாலைகளில் ஆய்வு பண்ணுறாரு, காவலர்களுக்கு விருது வழங்குறாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் என்னென்னமோ பண்ணுறாரு. எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸாக போடுறாங்க, போஸ்ட்டாக போடுறாங்க, ஷார்ட்ஸாக போடுறாங்க, ட்வீட்டாக போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிக்கு மேலே ஸ்டோரி போட்டு சும்மா இன்ஸ்டாகிராமையே தெரிக்க விடுறாங்க. திரு விஜய் அவர்கள் கோட் ஷூட்டில் வராரு, கலர் ட்ரெஸ்ஸில் வராரு, பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து பக்கா மாசு பண்ணுறாருன்னு சொல்லி
எந்த பக்கம் திரும்பினாலுமே திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான செய்திகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்களுக்கு எதிரான செய்தி இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று யாரு, டிவிகேவோட உண்மையான எதிர்கட்சி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்க பல மக்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் மற்றும் திரு விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள் செய்கிற அட்ராசிட்டிக்கு யாரால தான் முடிவு கட்ட முடியும் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களை கடவுளின் குழந்தைன்னு சொல்கிறாங்க, ஜீசஸ் சைல்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் சமீபத்தில் WWE சம்மர் ஸ்லாம் அப்படின்ற ஒரு பேப்பர் வியூ நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த சம்மர் ஸ்லாமில் நம்ம சிஎம் பங்க் அவர்கள் ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு ஒரு செலப்ரேஷனை பண்ணியிருந்தார். அந்த செலப்ரேஷனை பார்த்துட்டு திரு விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள், பார்த்தீங்களா எங்கள் தளபதி 2029 இந்தியாவோட பிரதமராக போகிறாரு, 2029 இந்தியாவோட பிரதமர் ஆன பிறகு தான் அவர் அதன் பிறகு தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவோட அதிபர் ஆகணும். ஆனால் இப்போவே எங்கள் தளபதி அவர்களோட செலப்ரேஷன் யூஎஸ்ஏக்கு போய் அங்கே சிஎம் பங்க் அவர்களே, பார்த்தீங்களா அவரோட பேரே சிஎம் பங்க், அவர் பேர் சிஎம் பங்க், எங்கள் தளபதி தான் தமிழ்நாட்டோட சிஎம், அவர் பேர் சிஎம் பங்காக இருக்கிறதுனால தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள் சட்டமன்றத்தில் பண்ண செலப்ரேஷனை அவர் அங்கே பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பரப்புனாங்க பாருங்க. ஐயா புஷி ஆனந்த் ஐயா, உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரு மனசாட்சியே இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி தான் கேட்க தோணுது. நல்ல வேலையாக சிஎம் பங்க் அவர்களை சிஎம் விஜயோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. எங்கேயாவது தப்பி தவறி அண்டர்டேக்கரையும் திரு விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி ஏதாவது மீமு போட்டு இருந்தால் நினச்சி பாருங்களேன். அண்டர்டேக்கர் அவர்கள் உண்மையிலேயே திரு விஜய் அவர்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி ஒரு சைகை காமிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி, என்னதான் நம்ம ஃபன்னாக பேசியிருந்தாலுமே திரு விஜய் அவரோட செயல்பாடுகள், திரு விஜய் அவரோட ஆதரவாளர்களோட செயல்பாடுகளை பற்றி நாம் எண்ணற்ற விமர்சனங்களை முன்வச்சாலுமே திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் தான் எனக்கும் முதலமைச்சர், நம்ம எல்லாருக்குமே அவர் தான் முதலமைச்சர் அப்படின்றத நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களோட உண்மையான போட்டியாளர் யார், தமிழ்நாட்டு அரசியலில் திரு விஜய் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில் இருக்கும்போது பல ஆண்டுகளாக சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு நடிகர் திரு அஜித் குமார் அவர்கள். அஜித்தா விஜயா, தலையா தளபதியா அப்படின்ற ஒரு காம்படிஷன் தான் திரு விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் திரு விஜய் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த காம்படிஷனில் தான், இந்த போட்டியில் தான், இந்த ரசிகர் சண்டையில் தான் முழுக்க கவனம் செலுத்திட்டு வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு விஜயா அஜித்தா, தலையா தளபதியா அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இப்போ அவரோட போட்டியாளராக இருந்த திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அஜித்குமார் அவர்கள் எங்கே இருக்கார்? அவர் கார் ரேஸுக்கு போயிட்டார். அவர் சினிமா துறையில் முழுசாக கவனம் செலுத்தலை. உங்களோட குடும்பத்தை பாருங்கள், உங்களோட பெற்றோர்களை பாருங்கள், உங்களோட பசங்களோட படிப்பில் கவனம் செலுத்துங்க, உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க. நான் ஒரு நடிகர், என்னோட படத்தை நீங்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வந்து பாருங்கள். மற்றபடி என்னை ஒரு கடவுளுக்கு நிகரானோன்னா என்னை தலைன்னு கூடாதீங்க, கடவுளே அஜித்தேன்னு கூடாதீங்க. நான் வெறுமனே ஒரு நடிகர் மட்டும்தான், நான் நடிக்கிற படங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறேன். அதனால் நீங்கள் என் மேலே கவனம் செலுத்தாமல் நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க, உங்களோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி தத்துவத்துக்கு மேலேயெல்லாம் தத்துவமாக பேசின திரு அஜித்குமார் அவர்கள் எங்கே இருக்கார்? அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட கடைசி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்துருக்காரு. விஜயோட ப்ரொடியூசருக்கு விஜய் அவர்கள் அரசு பதவி கொடுக்குறாரு. ஆனால் விஜயோட காம்படிட்டராக பல வருஷங்கள் இருந்த அஜித் அவர்களோட படத்தை தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஏன் உலகம் முழுக்க தயாரிப்பாளர் இல்லாமல் தன்னோட சொந்த காசை போட்டு படம் தயாரிக்க வேண்டிய நிலைமைக்கு திரு அஜித்குமார் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அஜித்குமார் அவர்கள் சொந்தமாக படத்தை தயாரிக்க போகிறாரு. அந்த படத்தை மேடம் ஷாலினி பேரில் தயாரிக்க போகிறாரு. அந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்க போகிறாரு. அனிருத் அவர்கள் இசை அமைக்க போகிறாரு. அந்த படத்துக்கு டேர் டெவில் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்காங்க. அஜித்குமார் அவர்களோட கடந்த ஒரு சில படங்களோட பேரை பாருங்களேன். வீரம், என்னை அறிந்தால், வேதாளம், விஸ்வாசம், விவேகம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி திரு அஜித்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழில் தான் தன்னோட படங்களுக்கு பேர் வச்சுட்டு வந்தார். மேலே சொன்ன பட தலைப்புகளில் விஸ்வாசம் தமிழ் பேரா, வேதாளம் தமிழ் பேரா அப்படின்ற ஒரு டவுட்டு பல பேருக்கு இருந்தாலுமே கூட மேலோட்டமாக பார்க்கும்போது அது எல்லாமே தமிழ் பெயர்கள் தான். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக தமிழில் தன்னோட படங்களுக்கு பேர் வச்சுட்டு வந்த திரு அஜித்குமார் அவர்கள் கடைசியாக வந்த தன்னோட படத்துக்கு குட்,
பேட் அக்லி GBU அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாரு. குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்தை தொடர்ந்து இப்போ மறுபடியும் ஒரு முறை தொடர்ந்து 2வது முறையாக திரு அஜித்குமார் அவர்கள் தன்னோட படத்துக்கு டேர் டெவில் அப்படின்ற ஆங்கில பெயரை தலைப்பாக வச்சிருக்காரு. தமிழில் பேர் வச்சா என்ன, ஆங்கிலத்தில் பேர் வச்சா என்ன, இது ஓடிடி காலம். ஓடிடி ஓனர்ஸோட கையில் சினிமா துறை இருக்கிற காலம். அப்படி இருக்கிறதுனால எல்லா ஓடிடி ஓனர்ஸுமே ஆங்கிலத்தில் பேர் வைங்க, ஆங்கிலத்தில் பேர் வச்சாதான் அந்த படத்தை எங்களால் உலகம் முழுக்க ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால கூட திரு அஜித்குமார் அவர்கள் தன்னோட படத்துக்கு தொடர்ந்து 2வது முறையாக ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்கலாம். ஆனால் அவர் தமிழில் பேர் வைக்கல, ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திரு அஜித்குமார் அவரோட படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இல்லை அப்படின்றது இங்கே பிரச்சனையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் தன்னோட சம்பளத்தை குறைக்கல. அஜித்குமார் அவர்கள் என்னதான் விஜயோட போட்டியாளர்னு சொல்லி இருந்தாலுமே விஜயோட மார்க்கெட் ரேஞ்சு வேறு, அஜித்தோட மார்க்கெட் ரேஞ்சு வேறு. விஜய் அவர்களுக்கு இருந்த மினிமம் கேரண்டி அஜித்குமார் அவர்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்க, அதுவும் மார்க்கெட் வேல்யூவில் நல்ல நல்ல படங்களை ஹிட் கொடுத்துட்டு வர இயக்குநர்கள்கிட்ட தன்னோட படங்களோட வாய்ப்பை கொடுத்து தன்னோட மார்க்கெட் வேல்யூ ஒன்று ப்ளஸ் அந்த இயக்குனரோட மார்க்கெட் வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படம் பண்ணும்போது அந்த படத்தோட பிஸ்னஸ் பெரிய அளவு அதிகரிக்குது. ஆனால் அஜித்குமார் அவர்கள் தன்னோட பட இயக்குனர்களை பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தேர்ந்தெடுக்காமல் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தேர்ந்தெடுக்கிறாரு. சிறுத்தை சிவா கூட தொடர்ச்சியாக நடிச்சிட்டு வந்தார். அதன் பிறகு H. வினோத் அவர்களை கூப்பிட்டு தொடர்ச்சியாக படம் கொடுத்தாரு. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்தை அஜித் ரசிகர்கள் வேணும்னா கொண்டாடி தீர்த்திருக்கலாம். ஆனால் அந்த படத்தை பார்த்த காமன் ஆடியன்ஸ் பல பேர் கொலை வெறியோட தேட்டரை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. இப்போ நான் கூட அதாவது குட் பேட் அக்லி படத்தை பற்றி யோசிச்சா எனக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒத்த ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்தது இல்லையா, அந்த பாட்டு மாதிரி அந்த படத்தில் வந்திருந்த பழைய பாடல்கள் தான் ஞாபகம் வருதே கண்டி. மற்றபடி அந்த படத்தில் மெமரபுளான சீன்ஸ் எதாவது இருந்ததா? அஜித்குமார் அவர்கள் மாசா கோட் சூட் போட்டுன்னு நடந்தார், அஜித்குமார் அவர்கள் மாசா நடந்தார், அஜித்குமார் அவர்கள் மாசா நடந்தார் அப்படின்றத தவிர்த்து குட் பேட் அக்லி படத்திலிருந்து வேறு எந்த மோமெண்ட்டுமே எனக்கு இப்போ யோசித்து பார்க்கும்போது சுத்தமாக ஞாபகம் வரலை. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லி படம் பெரிய அளவில் ஹிட் ஆகாமல் இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை தன்னோட படத்தை இயக்கிற வாய்ப்பை அஜித்குமார் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட கடந்த கால திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலுமே த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ட்ரிபிள் ஏ, பகீரா அப்படின்னு சொல்லி அவரோட பட ஃபிலிமோகிராஃபியை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஆனால் அவர் நடுவில் மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒரு தரமானதை விட ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படம் கண்டிப்பாகவே கமர்ஷியலான ஒரு ஹிட் படம் தான். மார்க் ஆண்டனி படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்குற யாராக இருந்தாலுமே அவங்களோட முகத்தில் ஒரு புன்முறுவல் கண்டிப்பாக வரும். அதுதான் அந்த மார்க் ஆண்டனி படத்தோட மிகப்பெரிய வெற்றியே. அப்படி இருக்கிறதுனால அஜித்குமார் அவரோட படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. அப்படி இருக்கிறதுனால தானே தன்னோட படத்தை தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திரு அஜித்குமார் அவர்கள் வந்திருக்காரு. சரி, துணிஞ்சு இறங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டார். அப்படி இருக்கிறதுனால ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தில் அஜித்குமார் அவரோட ரசிகர்களுக்காக ஒரு படத்தை எடுத்திருந்தார். அந்த மாதிரி இல்லாமல் இந்த டேர் டெவில் படத்தின் மூலமாக அஜித்குமார் ரசிகர்கள் கொண்டாடணும், காமன் ஆடியன்ஸ் கைத்தட்டி கொண்டாடுற மாதிரியான ஒரு படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? வீரா மாதிரியான ஒரு படத்தில் அஜித்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த டேர் டெவில் படத்தின் மூலமாக நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றத பற்றியெல்லாம் நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சரி பாஸு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு C. ஜோசப் விஜய் அவர்களோட அட்ராசிட்டியை தடுக்க போகிற உண்மையான எதிர்க்கட்சி யார் அப்படின்றத பற்றி பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த வீடியோட டியூரேஷன் அதிகமாயிட்டதுனால நாம் அதை பற்றி நம்மளோட அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம்.